இந்த பண்பாடு நம்ம வாழ்க்கை இருக்கணுமா இல்லையா? பிறர் இடத்துல புறம் பேசும் பொழுது மேல் வீட்டுக்காரர் ஞாபகம் வர்றாரு, கீழ் வீட்டுக்காரர் ஞாபகம் வர்றாரு, பக்கத்து வீட்டுக்காரர் ஞாபகம் வர்றாரு. அல்லாஹ் இடத்துல கையேந்தி பிரார்த்திக்கும் போது மேல் வீட்டுக்காரருடைய கஷ்டம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, கீழ் வீட்டுக்காரருடைய கஷ்டம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, பக்கத்து வீட்டுக்காரருடைய கஷ்டம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. எத்தனை பேர் எத்தனை உறவுகளை சந்திச்சிருக்கிறோம். அந்த உறவுகள்லாம் நம்ம கிட்ட கேட்கிற கோரிக்கை என்ன தெரியுமா? எங்களுக்காக துவா செய்யுங்க. கடைசியில இந்த வார்த்தையோட தான் முடிப்பாங்க. எல்லாம் பேசிட்டு கடைசியில துவா செய்யுங்க. வியாபாரத்துல அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்கணும்னு துவா செய்யுங்க. ரொம்ப நாளா பிள்ளை இல்லங்க, அல்லாஹ் பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கணும்னு துவா செய்யுங்க. ரொம்ப வறுமையில இருக்கிற, நெருக்கடியில இருக்கிற வறுமை நீங்கணும்னு துவா செய்யுங்க. ரொம்ப நாளா நோய்வாய்ப்பட்டு இருக்கிற நோய் நீங்கணும்னு துவா செய்யுங்க. எவ்வளவு பேர் கேட்டிருப்பாங்க, எவ்வளவு பேர் இந்த கோரிக்கை நம்ம கிட்ட வச்சிருப்பாங்க. என்னைக்காவது இதையெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அல்லாஹ் இடத்துல நமக்காக துவா கேட்கும் பொழுது அவர்களையும் நம்முடைய பிரார்த்தனைகளை உடன் சேர்த்திருக்கிறோமா? அவர்களுக்காக துவா கேட்டிருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பண்பாட்டை, அந்த கலாச்சாரத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய உம்மத்துக்காக, தன்னுடைய தோழர்களுக்காக, தோழியர்களுக்காக அதிகமான துவாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதாக ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெறுகிறது.